ஸோ வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை அலட்சியப்படுத்தாமல் நீங்கள் வந்து மருத்துவரை சந்தித்து அதற்கு தகுந்த ஆலோசனையும் அதற்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்களுடைய போன் அடர்த்தி வந்து குறையிறது வந்து தடுக்கப்படும். பொதுவாகவே போனில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய எலும்புகள் வந்து கரைந்து புதிய எலும்புகள் வந்து ஃபார்ம் ஆகும். அதை தான் வந்து நம்ம ஆஸ்டியோபிளாஸ்ட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எலும்பு மஜ்ஜைகள் இருந்து தான் நமக்கு வந்து ரெட் பிளட் செல்ஸ் வந்து உருவாகுது. ஸோ வந்து ஒவ்வொரு போன்ஸுமே வந்துட்டு நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்த எலும்பு மஜ்ஜையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ரத்தமாகட்டும் இல்லை வந்து போனுக்கு இருக்கக்கூடிய கால்சியம் சத்தாகட்டும் பாஸ்பரஸ் ஆகட்டும் இது எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய எலும்புகளில் வந்துட்டு உங்களுக்கு வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குது, அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு ஒரு விட்டமின் டி வந்து டெஃபிஷியன்சியாக இருக்குது, இல்லை மெயினாக வந்து விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய எலும்பில் வந்து ஃப்ரெஜிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதாவது எலும்பு வந்து உடையிறதுக்கான தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மேஜிகேர், his wellness for her happiness. ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும்.